6 மாதங்களுக்கு தாவிக அரசை விமர்சிக்க மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலின் திடீரென தற்பொழுது 3 மாதங்கள் கூட தாவிக ஆட்சி தாங்காது என்கிறார். எடப்பாடியோ 2 இரவல் கால்களும் நகர்ந்தால் தாவிக நாற்காலி தானாக சாயும் என்று பொடி வைக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அதிமுகவும் திமுகவும் ஒரே கருத்தை முன்வைக்கும் வெகு அரிய சந்தர்ப்பங்களுள் இதுவும் ஒன்று. விசாரித்தால் தாவிக அரசு அமையக்கூடாது என்பதற்காக ஒன்று சேர துணிந்தவர்கள் அமைந்த அரசை கலைக்க ஒன்று கூட மாட்டார்களா என்று நபட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆறு மாதங்களுக்கு தாவிக அரசை விமர்சிக்க மாட்டேன் என்று சொன்ன ஸ்டாலின் திடீரென தற்பொழுது 3 மாதங்கள் கூட தாவிக ஆட்சி தாங்காது என்கிறார். எடப்பாடியோ 2 இரவல் கால்களும் நகர்ந்தால் தாவிக நாற்காலி தானாக சாயும் என்று பொடி வைக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அதிமுகவும் திமுகவும் ஒரே கருத்தை முன்வைக்கும் வெகு அரிய சந்தர்ப்பங்களுள் இதுவும் ஒன்று. விசாரித்தால் தாவிக அரசு அமையக்கூடாது என்பதற்காக ஒன்று சேர துணிந்தவர்கள் அமைந்த அரசை கலைக்க ஒன்று கூட மாட்டார்களா என்று நபட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள். ஆம், தாவிக அரசை கவிழ்க்கும் வேலைகளில் இருபெரும் திராவிட கட்சிகள் வேகம் எடுத்திருப்பதாக கசியும் தகவல்கள்தான் தமிழக அரசியலின் லேட்டஸ்ட் ஸ்கூப் நியூஸ். இதுகுறித்து தமிழக அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனித்து வரும் மூத்த அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் பேசினோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி ஆட்சியை பிடித்திருந்தால் ஸ்டாலினோ ஸ்டாலின் ஆட்சியை பிடித்திருந்தால் எடப்பாடியோ இந்த அளவுக்கு பெரிதாக விரக்தி அடைந்திருக்க மாட்டார்கள். இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு என்றால் அடுத்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு என கடந்து போயிருப்பார்கள். அப்படித்தான் இத்தனை காலமும் போனது. ஆனால் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து அதுவும் கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலேயே விஜய் ஆட்சியை பிடித்ததை இரு கட்சிகளின் தலைமைகளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஆட்சி அதிகாரம், பதவி, செல்வாக்கு, சம்பாத்தியம் இவையெல்லாம் தாண்டி இப்போது புதிதாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டதே, அதுவும் நாம் இவரெல்லாம் எதிரியா என்று துச்சமாக மதித்த ஒருவர் முதல்வராகிவிட்டாரே என்று அழிக்க முடியாத ஈகோ இருபெரும் திராவிட கட்சிகளின் தலைமைகளை இன்று வரை தூங்கவிட மறுக்கிறது. எனவேதான் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைய தினம் தாவிக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற போதும் விஜயை ஆட்சியமைக்க விடக்கூடாது என்ற நகர்வுகளை இரு திராவிட கட்சிகளுமே மேற்கொண்டன. அதிமுக தரப்பிலிருந்து திமுகவில் முக்கிய புள்ளியை சந்தித்தவர்கள் விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, அவரை ஆட்சியமைக்க விட்டால் நம் இரு தரப்புகளும் தான் பாதிக்கும், நம் தரப்பில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தூசு தட்டப்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும், எனவே நாம் இணைந்து ஆட்சி அமைப்போம், சீனியாரிட்டி படி எடப்பாடி முதல்வர், உதயநிதி துணை முதல்வர் என்ற யோசனை முன்மொழிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில்தான் திருமாவுக்கு ஒரு சீட்டு கூடுதலாக தர மறுத்த திமுக கூட திருமாவை முதல்வராக்கும் மூவை எல்லாம் முன்வைத்தது. இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்ததை சிபிஐ கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி தொடங்கி விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக மாஜி அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம், முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பலரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இப்படியாக வரும் தகவல்கள் பொய் என்று அதிமுக தரப்பிலிருந்தும் திமுக தரப்பிலிருந்தும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மறுத்த போதிலும் ஸ்டாலினோ எடப்பாடியோ இதை முற்றிலுமாகவும் உறுதியாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் மறுக்கவில்லை. இப்படியாக தாவிக ஆட்சிக்கே வரக்கூடாது என மெனக்கெட்டவர்கள் தாவிக ஆட்சி அமைத்ததை மட்டும் எப்படி சகித்துக் கொள்வார்கள்? ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட மாட்டார்களா என்ன? அதைத்தான் இப்போது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இப்போதைய விஜயின் ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் நீடித்தால் அடுத்த 5 ஆண்டுகளும் நம் கைக்கு வராது என்பது திமுக அதிமுக போடும் கணக்கு. உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி வாரியங்கள் வரை எந்த ஓர் அதிகாரத்தையும் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் இரு கட்சிகளின் அரசியல் எதிர்காலமே அஸ்தமனமாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் இரு தரப்பிலும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை,
எந்த எல்லைக்கு சென்றாவது ஆட்சியை கலைத்தே ஆக வேண்டும் என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக பலதரப்பட்ட தொழிலதிபர்களிடம் பேசுபவர்கள் தாவேகா ஆட்சி இல்லாமல் திராவிட கட்சிகளின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் சில பல பொருளாதார கவனிப்புகளை நாங்கள் சொல்லும் சிலருக்கு செய்ய வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்களை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என சரிகட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோக கூடுதலாக எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ்கள் செலவானாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு இருதரப்பும் வந்துவிட்டதாகவும் தெரிகிறது. அதாவது தாவேகாவிடம் தற்பொழுது 107 எம்எல்ஏக்கள் தான் உள்ளனர். சொற்பமான கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்தான் மைனாரிட்டி அரசு நடக்கிறது. இந்த நேரத்தில் தாவேகா தரப்பிலிருந்து குறைந்தது 10 எம்எல்ஏக்களை தூக்கிவிட்டால், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டால் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என 2 திராவிட கட்சிகளின் தரப்பிலும் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தற்பொழுது தாவேகா கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் டெல்லி பாஜக மேலிடமும் இந்த முயற்சிக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும் எனவும் நம்பப்படுகிறது. எனவே முழு உத்வேகத்தோடு இதற்கான பணிகள் வேகமெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக திமுக தரப்பில் மேலிட முக்கிய புள்ளியும் அதிமுக தரப்பில் தலைமைக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினரும் ஃபில்டர் ஒருவரும் இந்த வேலைகளில் தீவிரமாக இறங்கி இருப்பதாக தகவல். அதே சமயம் ஆளும் தரப்பிலிருந்து அவ்வளவு எளிதில் யாரையும் அமுக்கிவிட முடியாது என்பதால் சில ஃபார்முலாவையும் அவர்கள் பின்பற்றுகிறார்களாம். அதன்படி ரசிகர் மன்றம் காலம் தொட்டு விஜய்க்காகவே பயணித்தும் தற்பொழுது பெரிய வெளிச்சம் கிடைக்காமல் மன சஞ்சலத்தில் இருக்கும் எம்எல்ஏக்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாம் அமைச்சர் அடையாளம் தெரியாத யார் யாரோ அமைச்சர் நமக்கு இல்லையே என உள்ளுக்குள் புழுங்கும் எம்எல்ஏக்கள், ஸ்வீட் பாக்ஸ் தேவைகள் இருக்கும் எளிய பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் போன்றோரை டார்கெட் செய்திருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இந்த எம்எல்ஏக்களிடம் சத்தமே இல்லாமல் நாசுக்காக பேசும் இவ்விரு தரப்புகளும் அவர்களின் மனநிலை மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டீல் பேசுகிறதாம். நீங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் எம்எல்ஏ பதவியில் இருந்தாலும் பெற முடியாத பலனை நாங்கள் தருகிறோம். பதிலுக்கு நீங்கள் பதவி விலகினால் போதும், உங்களுக்கான எதிர்காலம் நிச்சயம் உண்டு, கவலை வேண்டாம் என அந்த டீல் நீள்வதாக சொல்லப்படுகிறது. இந்த முயற்சி வெற்றி அடையுமா அல்லது தோல்வியை தழுவுமா என்பதை பற்றி திமுக அதிமுக தரப்புகளுக்கு கவலை இல்லை. சொல்லப்போனால் வந்தால் மலை அருந்தால் கயிறு என்றுதான் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்துள்ளனர். இந்த திட்டம் சக்சஸ் ஆகும் நிலையை எட்டினால் முதற்கட்டமாக தாவேகா தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகளையும் இதே பாணியில் வளைத்து பிடித்து தாவேகா அரசு சரியில்லை என பொதுவெளியில் பேச வைத்து தங்கள் கட்சிகளுக்கு கூட்டம் கூட்டமாக தாவ செய்ய வைக்கும் திட்டம் இருப்பதாக தெரிகிறது. அதன் மூலம் தாவேகா அரசு நிர்வாகம் சரியில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது அல்லது டிடிவி தினகரன் தரப்பு அதிமுக ஆட்சியில் தங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றது போன்று இப்போதும் தாவேகா அரசுக்கு எதிராக தாவேகா எம்எல்ஏக்கள் அளித்த ஆதரவை வாபஸ் பெற வைப்பது என்ற முடிவில் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் தங்கள் கட்சிகளின் தற்போதைய நிலையும் ஒரு காரணமாக உள்ளது. அதாவது அதிமுகவில் அதிகாரத்தை பிடிக்க முடியாமல் தொடர் தோல்வியை சந்திப்பவருக்கு எதற்கு பொதுச் செயலாளர் பதவி என இபிஎஸ் குரல் விலையை நோக்கி பல்வேறு ஈட்டிகள் பாய்கின்றனர். அதேபோல குடும்ப உறுப்பினர்கள் ஆதிக்கத்தால் தான் நாம் ஆட்சி வாய்ப்பை இழந்தோம், கட்சியை மறுசீரமைப்பு செய்யும் வேலையை பாருங்கள், அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யுங்கள் என பல முனைகளில் இருந்தும் அதிருப்தி குரல்கள் திமுகவில் கேட்க தொடங்கிவிட்டன. எனவேதான் 2017க்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கும் சூழல் பலமுறை உருவான போதும் திமுக கொல்லைப்புறம் வழியாகவோ குதிரை பேரம் நடத்தியோ ஆட்சிக்கு வர விரும்பவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்றே ஆட்சியை பிடிப்போம் என அன்று நிதானத்தை கடைபிடித்த திமுக தலைமை இப்போது கட்சியின் எதிர்காலத்தை பற்றி யோசித்து விஜய் ஆட்சி நீட்டிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது.
அதன் வெளிப்பாடாகவே ராசா உதயநிதியின் பேச்சுக்களை எல்லாம் கவனிக்க வேண்டியுள்ளது என சொல்லி முடித்தார் விரிவாக. இதுகுறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரத்திடம் கேட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் அதிமுகவை கட்டமைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். தாவிக அரசுக்கு ஆதரவு தந்த கூட்டணி கட்சிகளே இப்போது அவர்களை விமர்சிக்கவும் செய்கிறார்கள். தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கலையலாம் என எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறார். இதற்கும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா என்பதற்கும் தொடர்பு இருக்கிறதா? என்னமோ ஒரு வதந்தியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்றார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியோ அது தவறான கருத்து. அப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரியான வேலைகளில் நாங்கள் எந்த காலத்திலும் ஈடுபட்டது கிடையாது என்றார் அழுத்தமாக. வேகம் வெடிக்கிறது அரசியல் ஆடுபுலி ஆட்டம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.